அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல சிந்திப்போடு, நல்ல நேசிப்போடு, சரியான வாசிப்போடு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும், நமக்கு நாம் பயப்படுவதன் மூலமாகவும், நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய ஆசை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சினே சொல்லலாம். அது என்ன சார், நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது. இப்போ எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி மறைச்சிடலாம் சார். பெற்றோர்கள்ட்ட பொய் சொல்லலாம், வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்லி மறைச்சிடலாம், கூட பிறந்தவர்கள்ட்ட பொய் சொல்லலாம், நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லலாம், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பொய் சொல்லலாம். ஆனால் நம்மிடம் நாம் பொய் சொல்ல முடியுமா? நம்மக்கிட்ட நம்ம பொய் சொல்லவே முடியாது சார். எல்லாரிடமும் தப்பித்து கொண்டு நான் கண்ணாடியிடம் மாட்டிக்கொண்டேன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோன்னா சார், இந்த உலகத்தில் தலை சிறந்த நீதிபதிகள் யார்? தலை சிறந்த நீதிபதி சொர்க்கத்துக்கு செல்லும்போது வாசலில் 2 பேர் நிற்பாங்க. நீ இப்படி சொர்க்கத்துக்கு போப்பா, நீ இப்படி நரகத்துக்கு போப்பான்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் நீதிபதிகளானா? கிடையாது சார். உலகத்தின் தலை சிறந்த நீதிபதி யார் தெரியுமா? நம் மனசாட்சி தான். நம்ம மனசாட்சி. இந்த மனசாட்சிக்கு பயந்து ஒருவர் வாழ்க்கையை நடத்துகிறார்ல, நமக்கு தெரியும்ல. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும்னார் இல்லை. அப்போ நம்மளுடைய மனதுக்கு தெரியும்ல, ஆள் மனதுக்கு தெரியும்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவர்களிடம் வார்த்தைகள் மூலமாக நாம் தப்பித்து கொண்டு விடலாம். ஆனால் நம் மனதிற்கு அது சரியான முறையில் தெரியும்ல. ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் பீஷ்மரினுடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்லுவார். பீஷ்மரை அம்பு படுக்கையில் படுக்க வச்சிடறான் அர்ஜுனன். அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பீஷ்மர் அப்படியே ரத்த வெள்ளத்தோட அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். அவர் அவர் எப்போது நினைக்கிறாரோ அப்போதான் அவருடைய உடம்புலேருந்து உயிர் போகும். ரிக்ஷாதாரி. அவருடைய உடம்பிலிருந்து உயிர் எப்போ போகணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் அந்த உயிர் போகும். அப்படி அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்காரு. அங்கே தண்ணீர் வர வைக்கிறதுக்காக அர்ஜுனன் வில்லுட்டு அங்கே தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பீஷ்மர் படுத்து கொண்டிருக்கும் போது தூரமாக ஒரு பெண் வருகிறாள். பீஷ்மர் கேட்கிறார், யார் நீ? யார் நீன்னு கேட்கிறார். நான் மரண தேவதை, உன்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். பீஷ்மர் சிரிக்கிறார், நான் இப்போது வருவதாக இல்லை, நான் இப்போது வருவதாக இல்லை. மரண தேவதையை போக சொல்லிடுறார். ஏன்னா இவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போதான் போக முடியும். அடுத்ததாக இன்னொரு பெண் வர்றாங்க. இவர் கேட்குறாரு, யார் நீ அப்படின்றார். அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நான் யார் என்று நீ கண்டுபிடி பார்ப்போம். அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, நீ கண்டுபிடி பார்ப்போம். பீஷ்மர் ஆச்சரியத்தோடு பார்க்குறார். உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அந்த வந்த பெண் சொல்கிறாங்க, அந்த தேவதை சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீ உன்னுடைய எதிரிகளுக்கு எத்தனை அம்பை வைத்திருந்தாய்ன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய எதிரிகளை எத்தனை அம்புகளால் துளைத்தெடுத்தாய்ன்னு எனக்கு தெரியும். அதே போல நீ பயிற்சிக்காக எத்தனை அம்புகளை பிரயோகித்தாய்ன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று சொல்லட்டுமா? உன் நண்பர்களுக்காக, உன்னை நண்பன் என்று நம்பிக்கொண்டிருந்த உன்னுடைய நண்பர்களுக்காகவும் நீ எத்தனை அம்புகளை பிரயோகித்தாய் என்பது எனக்கு தெரியும். நாங்கள் புரியுதா? நண்பர்கள்ட்ட அம்பு விடுவாங்களா சார்? விடுவாங்கன்றாங்க. விடுவாங்க. நண்பர்களுக்காகவும் சில அம்புகளை அம்பாரி துணியில் வைத்திருந்தார் அப்படின்றத ஒரு தேவதை இவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். ஏன்னா உண்மையில் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், யார் நீ? நான் அம்பாரிகளின் தேவதை. இந்த அம்பு வச்சிருக்காங்கல்ல, இந்த அம்பின் தேவதை நான். அந்த தேவதை சொன்னதாக ஜெயமோகன் ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த நண்பர்களுக்கு கூட அம்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் இப்போ வெளியே யார்கிட்டையுமே சொல்ல முடியாத இடம் சார், இல்லையா? எதிரிகளை ஜெயிச்சார்னு சொல்லலாம், அல்லது பயிற்சிக்காக ஜெயித்தார்னு சொல்லலாம். நண்பர்களுக்காகவும் அம்பை பிரயோகித்தார் ஒரு வீரர் அப்படின்றத அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்க முடியும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க. மற்றவர்களிடம் காட்டக்கூடிய விஷயங்களை விட எவன் ஒருவன் மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனால் மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக, அதுபோல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவனாக இருக்க முடியும் சார். பாரதி சொல்லுவார், அவருக்கு ஞானம் கொடுத்தது யாருப்பான்னா ஒரு குள்ளச்சாமி. இந்த குள்ளச்சாமியை பற்றி அடிக்கடி சொல்வார். பாரதியினுடைய கட்டுரைகள்லாம் படித்தோன்னா குள்ளச்சாமியை பற்றி அடிக்கடி சொல்வார். இந்த குள்ளச்சாமி என்ன பண்ணுவாராம், ஒரு அழுக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பாராம். எப்பயுமே தெருக்கல்ல இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பார், இந்த ட்ரிபிளிகேன் தெருக்கல்லாம். இப்போ பாரதி கேட்குறாரு, யாருப்பா, எதுக்குங்க இந்த மூட்டையை தூக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போகிறீங்க? எப்போ பார்த்தாலும் ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்களே, இந்த மூட்டையில் என்ன இருக்குது? அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு எதுக்கு போகிறீங்க?
கேட்டிருக்காரு. போய் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு யாராவது இப்படி அப்படி போயிட்டே இருப்பாங்களா? அழுக்கு மூட்டையை ஏன் சுமக்கிறீங்க? அந்த குள்ளச்சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் அழுக்கு மூட்டையை வெளியே சுமக்கிறேன், நீ அழுக்கு மூட்டையை உள்ள சுமக்கிறேன்டாராம். நான் வெளியே சுமக்கிறேன், நீ உள்ள சுமக்கிறீங்க, நீங்கள்லாம் உள்ள சுமக்கிறீங்க நாங்கள். அதனால தான் பாரதி எழுதினாரு, துணி விழுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லைன்னார். துணி விளக்க மண் வெளுக்க, துணி விளக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லைன்னு. என்னவா அர்த்தம்னா, இந்த குள்ளச்சாமி தான் அதை கற்றுக் கொடுத்தாரு. அழுக்கு மூட்டைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம்னு பாரதி ரொம்ப அழகா சொல்லுவார். சார், நம்ம குற்றத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிடலாம், பொய்ய சொல்லியோ அல்லது மறைத்தோ குற்றத்திலிருந்து தப்பிச்சிடலாம், குற்ற உணர்வுலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. இதைத்தான் தி ஜானகிராமன் அவர்கள் காண்டாமணின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான கதை, 1960 70களில் வந்த கதை. தி ஜானகிராமன் அவர்களுடைய காண்டாமணி. ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்றதுக்காக வருவார். இந்த ஹோட்டல் முதலாளி தான் அவருக்கு பரிமாறுவார், சாம்பார்லாம் எடுத்து பரிமாறுவார். உள்ளே போய் அடுத்த கரண்டி சாம்பார் எடுக்கும்போது தான் பார்த்தா அந்த பெரிய சாம்பார் அண்டால 2 பல்லி உளுந்திருக்கும். இந்த பல்லி உளுந்த சாம்பாரை அந்த பெரியவர் சாப்பிட்ருவார். ஐயோ, அந்த பெரியவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, அப்படி ஆனாலும் நாம மாட்டிக்க கூடாதேன்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் சொல்ல மாட்டார். அந்த பெரியவர் சாப்பிட்டு போயிடுவாரா, மறுநாள் என்னாகும், அந்த ஊரில் அந்த பெரியவர் இறந்து போயிடுவார். அவருக்கான இறுதி காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, வயசானதுனால அவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சிப்பாங்க. இவருக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ஹோட்டல் முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும், பள்ளி விழுந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டதுனால தான் அந்த பெரியவர் செத்து போயிட்டாருன்றது இந்த ஊரில் யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவர் தான் அந்த சாம்பாரையே பரிமாறினவர், இவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார். இப்போ அவர் என்ன தெரியுமா வேண்டிப்பார், இந்த ஹோட்டல் முதலாளி என்ன தெரியுமா வேண்டிப்பார், இறைவா, கடவுள்கிட்ட வேண்டிப்பார், அங்கே இருக்க கடவுள்கிட்ட, இறைவா நான் மட்டும் மாட்டாமல் இருந்தேன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் யார்கிட்டையும் மாட்டிக்காமல் இருந்தேன்னா, நான் கோயிலில் வந்து ஒரு காண்டாமணி, இந்த பெரிய மணி மாட்டுவாங்கல்ல கோயிலில், அந்த காண்டாமணியை நான் வந்து மாட்டுறேன். நான் மட்டும் யார்கிட்டையும் இந்த பெரியவர் செத்ததுக்கு நான் தான் காரணன்றது யாருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு மணியை மாட்டுறேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் சார். பெரியவருடைய இறுதி காரியம் முடிஞ்சிடும், யாருக்குமே சந்தேகம் வராது. எல்லாருமே பெரியவருக்கு வயசாயிடுச்சு, அவர் இறந்து போயிட்டாருன்னு நினச்சிருப்பாங்க. இவருக்கு மட்டும்தான் தெரியும் பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால. இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு, யாருக்கும் இவர் மேலே சந்தேகம் வரல. இவர் வேண்டிக்கிட்ட மாதிரி கோயிலில் அந்த காண்டாமணியை மாட்டிட்டார். அந்த பெரிய மணியை கொண்டு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டார். அடுத்த நாள் கரெக்டாக இவர் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கார். 12 மணி ஆச்சு சார். கோயிலில் அந்த மணியை அடித்தாங்க, டங்குன்னு அந்த மணி அடித்தாங்க. இந்த மணி சத்தம் கேட்டுச்சுல, இவர் அப்படியே நின்ட்டார் சார். இந்த பரிமாறிட்டு வந்து அப்படியே நின்ட்டார். கோயில் மணி சத்தம் கேட்ட உடனே என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த கோயில் மணி சத்தம் கேட்ட உடனே இவருக்கு அந்த பெரியவருடைய இறப்பு ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி சாம்பார் ஊற்றிட்டு இருந்தோமேன்னு அந்த இறப்பு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி சாயந்தரம் 4 மணி திரும்ப அந்த மணி சத்தம் கேட்குது. இவருக்கு அப்படியே உள்ளிருந்து அந்த குற்ற உணர்வு வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை அந்த மணி சத்தம் கேட்கும் போதும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி வருது. நாம தானே அந்த பெரியவரை கொண்டோம், உடனே போய் சொல்லி அவரை மருத்துவரை பார்க்க சொல்லியிருந்தா அவரை காப்பாற்றிருக்கலாமே. உடனே நம்ம போய் சொல்லி நம்ம ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி நம்ம அதை சொல்லாமல் விட்டுட்டோமே. நாம தானே கொண்டோன்னு அவருக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை அந்த மணி சத்தம் கேட்கும்போது இவருக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கோயிலுக்கு போய் அந்த காண்டாமணிக்கான காசை கொடுத்துட்டு மணியை தூக்கிட்டு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. மணியை கலட்டி ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த மணி சத்தம் கேட்கவே கூடாதுன்னு தி ஜானகிராமன் அந்த கதையை முடிக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குற்றத்திலிருந்து தப்பிக்கலாம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து என்றைக்குமே தப்பிக்க முடியாதுன்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த நீதிபதி யாருப்பானா நம்ம மனசாட்சி தாங்க. அடுத்தவர்களுக்காக பயப்படாமல் எவன் ஒருவன் தனக்காக பயந்து வாழ்கிறானோ அவனுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.